நம்ம வீட்டில் நான் எப்படி பருப்பு கீரை செய்வேன்னு சொல்லிட்டு ஒரு குட்டிய வீடியோ பார்த்துடலாமா? பாசிப்பருப்பை நல்லா வறுத்துட்டு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி, 2 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டோம்னா நல்லா மசிய வெந்துருமா. அதில் தக்காளிலாம் கொஞ்சம் மசியாமல் இருந்துச்சுன்னா நம்ம கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுடலாம். இது குட்டி பாப்பா கூட நீங்கள் கொடுக்கலாம், நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நான் வந்துட்டு பூண்டு போட மறந்துட்டேன்னா இப்போ போட்டுக்கிட்டேன். நீங்கள் வந்துட்டு வேக வைக்கும் போதே பூண்டு போட்டுக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்துட்டு முருங்கைக்கீரையில் தான் பருப்பு கீரை குழம்பு செய்ய போகிறேன். முருங்கைக்கீரை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு நான் வேக வச்சுருவேன். சில பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி வெங்காயம் பருப்பெல்லாம் வேக வைக்கிறோம்ல, அப்படியே போட்டு வேக வைப்பாங்க. ஆனால் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். இப்போ கீரை வெந்ததுக்கப்புறமா நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கடையில் நெய் இல்லைன்னா எண்ணெய் நம்ம வீட்டில் எது இருக்கோ அதை ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு உளுந்து ஒரு வெங்காயம் பட்டை மிளகாய் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல அந்த கீரையை ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும் பருப்பு கீரை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.